இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 23ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், ஆடி மாதம் 7ஆம் திருநாள். அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்தசி திதி. அருமையான திதி. எதுக்குன்னு கேட்டால், வீட்டில் முன்னோர்களில் யாரெல்லாம் அகால மரணங்கள் அடைஞ்சிருக்காங்களோ, வாகன விபத்தில் இறந்திருக்காங்களோ, அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருஷார்த்த தர்ப்பணங்கள், படையல் போட்டு வழிபாடு செய்வது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஏன் புண்ணியத்தை கொடுக்கும்னா, அந்த மாதிரி ஆத்மாக்கள் எதெல்லாம் சாந்தி அடையலையோ அதெல்லாம் சாந்தி அடையும் பொழுது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நன்னா இருப்பாங்க. அந்த பாதிப்புகள், அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த யோகம் மறுபடியும் பிறக்காமல் இருக்கும். ரொம்ப முக்கியமான நாள். இதெல்லாம் சின்ன சின்ன சூக்ஷமங்கள் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை கரெக்ட் அப்படியே நடக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பண்ணுறது பெரிய சிரேஷ்டமான விஷயங்களை கொடுக்கப்படுது. இன்றைய நாள் மெயினாக விருச்சிக ராசி, அது விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. ஏன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், மன சந்தோஷம், நல்ல பெயர் வாங்குவது, எழுத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது, நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக ஆண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுப செலவுகள் நடக்கும்னு சொல்லலாம். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரசேகர சுவாமிகள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் நிறையா நடக்கும். படிப்புக்காக, புத்தகத்துக்காக, அறிவுக்காக, ஞானத்துக்காக, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிகேஷனுக்காக இன்றைய நாள் செலவு பண்ண போகிறீங்க. நிறையா பேர் இன்றைய நாள் ரிங்கு வாங்குவீங்க. ஏதாவது தங்கத்தில் ஒரு ரிங்கு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும். பேசின வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை பண்ணாலும் நம்ம மனசு நல்ல மனசாக இருக்கும். சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கும், யதார்த்தத்தை அதிகமாக கொடுக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கோம், யதார்த்தமாக இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல காரியங்கள் பக்குவமாக நடக்கும். டென்ஷனே இருக்காது. ஒருவேளை இல்லைன்னா தான் டென்ஷன். எதுவுமே ஃபினிஷ் ஆகாமல், எதுவுமே பிரச்சனை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் காணக்கூடிய நாள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். மெயினாக மாமாவிற்கு ஏதாவது செலவு இருக்கும். பசங்களுக்கு, நண்பர்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க. மெயினாக உடம்புல நரம்புகள் பாதிப்பு, கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணுவீங்க. அலைச்சல் இருந்தால் எனக்கு நல்ல விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய, மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இன்றைய நாள் விசாலாட்சி வழிபாடு. மன சந்தோஷத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக பயங்கர பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் நல்ல பணம் வரும், திருப்தியாக இருக்கும், நண்பர்களோட ஜாலியாக இருப்பீங்க. ஏகப்பட்ட சந்தோஷம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பக்குவமாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுங்கிற மாதிரி மாறி 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 நல்லது பண்ணும். மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுத்து மனசு பக்குவத்தை கொடுக்கறதுனா சாதாரணமான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய நாள். ஆசிரியராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும். இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் நடக்கும். நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் தீர்க்கமாக மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. தெய்வத்தை பார்ப்பீங்க. தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெய்வங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைய நாள் இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், ஆன்மீகம், ட்ராவலு, சந்தோஷம், பூஜை, புனஸ்காரம், ஜபா தபா அனுஷ்டானங்கள் எல்லாம் நடக்கும். பயங்கர புண்ணியமாக இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய, மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சின்ன கெட்ட பெயர், சின்ன அவமானம் அப்படின்லாம் ஏதோ ஒரு வயிற்றால் டிஸ்டர்ப் பண்ணுறது, வயிறளவில் கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். சாப்பிட்ட அந்த காரத்தினால் நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம், பவுலில் பிரச்சனை கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள், புரியாத ரகசியங்கள், மறைபொருள் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் தெரிய வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான சந்தோஷம் எல்லாம் கலந்த நாள். ஏன்னா குரு சந்திரன் நேரடியாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டி எடுக்கும். எதிர்பாராத பல அதிர்ஷ்டம், யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, நினச்சி பார்க்க முடியாத நபர்களுக்கு நமக்கு நல்லது நடக்கும். மிகப்பெரிய மேன்மை, மரியாதை, உடம்பு நல்லா ஃபிட் ஆகிறது, நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். படிப்புக்காக கடன், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு போய் ஒரு கடன் கேட்டிங்கன்னா நடக்கும். ஆடிட்டிங் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம ஏங்கின்னு இருக்கோமோ அது கரெக்டாக நடக்கும். வேலையாட்கள் கிடைக்கலையா, அது கரெக்டாக அமையும். நமக்கு எப்படி வேணுமோ அது நடக்கும். நம்ம கூட இருக்கணும், அவ்வளோதான். நம்ம செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக பண்ணால் போதும். எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வேண்டியது தான். நோ கன்ஃபியூஷன், தி பெஸ்ட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய மேன்மையும் அசாத்தியமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம், ரொம்ப முக்கியமாக பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். பொதுவாக குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி, பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், நல்ல தகவல்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி, மன சந்தோஷம், தீர்க்கமான நல்ல அறிவு, இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள். மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். சில பேருக்கு பெரிய ஒரு பணம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரசேகர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு, அறிவு, வங்கி சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். முக்கியமான இடமாற்றம், தொழில் மாற்றம், விற்பனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே இந்த நாள் நல்லபடியாக நடக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் சும்மா உட்கார மாட்டீங்க. மெயினாக லேடிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டனா, அது முதல் ராசி லக்னம் தனுசு, 2 துலாம், 3வது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சிம்மத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கணும், பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கண்வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம்.